ஹாய் பிள்ளைகள் வணக்கம். நான் இன்றைக்கு இங்கே பார்க்க போகிற விஷயம் ஆடுகளினதும் கோழிகளினதும் கால்களின் எண்ணிக்கை தொடர்பான ஒரு கணக்கை பார்க்க போகிறோம். இதில் நாங்கள் இந்த கணக்கை செய்யும் போது முதலாவது கவனிக்க வேண்டிய விஷயம் பிள்ளைகள், அதாவது 2 கால் 4 கால் பிராணிகள் அல்லது 2 சில்லு அல்லது 4 சில்லு வாகனங்கள் தொடர்பான கேள்விகளாகவும் அல்லது ஒத்த புள்ளிகள், அதாவது 2 புள்ளி படியும் 4 புள்ளி படியும் என மொத்தமாக 25 வினாக்கள் கேட்கப்பட்டு அதற்கு புள்ளிகளின் பெறுமதியும் தரப்பட்டிருக்கும். அப்ப இவ்வாறான வினாக்கள் வருகின்ற போது, அப்படி அல்லது 3 சில்லு வாகனங்கள் 4 சில்லு வாகனங்கள் என வினாக்கள் வரும். இந்த வித்தியாசத்தை பாருங்க பிள்ளை, இந்த 2 4 இதுக்கு இடையிலான வித்தியாசம் 2 வித்தியாசம். அதே மாதிரி 2 சில்லு வாகனம் 4 சில்லு வாகனங்களுக்கு இடையிலான வித்தியாசம் 2. அதே மாதிரி இந்த 2 புள்ளி வழங்குகின்றது 4 புள்ளி வழங்கப்படுகின்றது வினாக்களுக்கு 2 வித்தியாசம். இங்க ஒரு வித்தியாசம் வருகின்றது. அப்ப இந்த 2 வித்தியாசம் வருகின்ற கேள்விகளுக்கு நாங்க செய்யற முறையை பார்த்தோம்னா, பெருக்கல் கழித்தல் வகுத்தல் என்ற முறையில செய்யணும். இதை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். முதலாவது கேள்வியை பார்ப்போம். பண்ணை ஒன்றில் கோழிகளும் ஆடுகளுமாக 9 நின்றன. அப்ப ஒரு பண்ணையில மிருகங்கள், அங்க காணப்படுகின்ற மிருகங்கள் 9, அது அங்க ஆடும் கோழியும் காணப்படுது. கோழிகளினதும் ஆடுகளினதும் கால்களின் எண்ணிக்கை 26. அப்ப கால்கள் எண்ணிக்கை எத்தனையா? 26. எனவே கோழிகளின் எண்ணிக்கையான்னு கேட்கிறாங்க. அப்ப நாங்க பெருக்கின்ற இடத்துல முதலாவது அங்க நின்ற மொத்த பிராணிகளை போடுவோம். மொத்த பிராணி 9. கழித்தல் இடத்துல பிள்ளைகள் கழித்தல் தானே வருது. அப்ப நீங்க நினைவு வைக்கிறக்காண்டி கழித்தல் இடத்துல கால்கள் எண்ணிக்கையை போடணும். வாகனம் எடுத்தோம்னா சில்லுகள் எண்ணிக்கையை போடணும். புள்ளிகள் எடுத்தோம்னா புள்ளிகள் கணக்கு வந்துச்சுன்னா மொத்த புள்ளிகள் எண்ணிக்கையை போடணும். அப்ப இங்க போடுவோம். கால்கள் எண்ணிக்கை 26. இந்த விடயத்தை தான் நீங்க வடிவா கவனிக்கணும். இந்த 2 வித்தியாசம் வருகின்ற வினாக்களுக்கு எல்லாம் நாங்கள் என்ன செய்யணும்டா, அதாவது ஆடும் கோழியும் 2 மிருகம் தானே இருக்கு, அதனால 2ஆல வகுக்கணும் பிள்ளைகள். 2ஆல வகுக்க வேண்டும். இப்ப கணக்க பார்ப்போம். இந்த கோழிகள் எண்ணிக்கைன்னு கேட்டனால நாங்கள் என்ன செய்யணும்டா, கோழிக்கு 2 கால்களும். அப்ப நாங்கள் கோழிகள் எண்ணிக்கை என்று கேட்டோம்னா நாங்க ஆடுகளினுடைய கால்களினுடைய எண்ணிக்கையால பெருக்கணும் இல்லையா. ஆடுகள கால்களுக்கு எத்தனை எண்ணிக்கை இருக்கு? ஆடுகளுக்கு எத்தனை கால்? 4 கால். அப்ப 4ஆல பெருக்கணும். 4 36. 4 எத்தனை பிள்ளைகள்? 36. அப்ப நாங்க என்ன செய்யறோம், இந்த கழித்தல் என்ற இடத்துல இந்த 36 கொண்டு போய் பிள்ளைகள் 36ல இருந்து 26 கழிக்கணும். கழிச்சோம்டா மிச்சம் 10. வார விடைய இந்த 10 என்ன செய்யுது, இந்த வகுத்தல் என்ற இடத்துல கொண்டு போயிட்டு 2ஆல பிரிக்கணும். வகுத்தல் என்ற இடத்துல கொண்டு போய் 2ஆல பிரிக்கணும். பிரிச்சோம்டா எத்தனை பாருங்க 5. என்ன 10 2ஆல பிரிச்ச எத்தனை பிள்ளைகள்? 5. அப்ப இங்க கோழிகள் எண்ணிக்கை 5. மொத்த மிருகம் எத்தனை? 9. கோழிகள் எண்ணிக்கை எத்தனை? 5. அப்ப கழிச்சோம்டா எத்தனை? 4. அப்ப 5 கோழி 4 ஆடு. 5 கோழி 4 ஆடு. இது சரியானு கண்டுபிடிக்கணும். அப்ப நாங்கள் என்ன செய்யணும், கால்கள் எண்ணிக்கையை பார்க்கணும். 26 ஒப்பிட்டு பார்க்கும்போது வந்தா இந்த விட சரி. இப்ப கால்கள் எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா கோழிக்கு 5 கோழிப்படி 2 கால், 2 10 கால். ஆடுக்கு 4 ஆடுபடி 4 கால் ஒரு ஆட்டுக்கு. அப்ப நன்னாங்கு 16 கால். அப்ப மொத்தம் 26 கால். அப்ப 26 கால் வந்திருக்கு, தந்திருக்காங்க தானே. அப்ப அதனால இந்த விட சரியான விடை.